இன்றைக்கிங்க நம்ம நல்லா கமகமான வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு முட்டை மசாலா தாங்க பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. அருமையாக இருக்கும். எல்லா வித டிஃபன் ஐட்டத்துக்கும் வெள்ளை சாதத்துக்கும் அருமையாக இருக்கும். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. முட்டை மசாலா செய்யறதுக்குங்க ஒரு பேனில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் சூடானதும் வேக வச்சு நான் 3 முட்டை போட்டு செய்கிறேங்க. வேக வச்சு லைட்டாக கீரல் போட்டு கத்தியில் அப்படியே இதில் அப்படியே கொஞ்சம் நேரம் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். அது ஃப்ரை ஆகும்போதே முட்டைக்கு தேவையான மசாலா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு இந்த மசாலாவை அப்படியே நல்லா இந்த வேக வச்ச முட்டையை இதிலே ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த கீரல் போட்டோம்னா அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். ஒரு 2 நிமிஷம். இப்போது நல்லா ஒரு 5 நிமிஷம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சுங்க. இதை அப்படியே எடுத்துக்கணும். எடுத்து ஓரமாக வச்சுட்டு இந்த எண்ணெயிலே நாம் 2 வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் அரிஞ்சிருக்கிறோங்க. அதை இதில் போட்டுக்கணும். அந்த எண்ணெயிலே போட்டு முட்டை மசாலான்றதால மசாலாவை நல்லா இதிலே ஃப்ரை பண்ணி வறுத்துக்கணும். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், ஒரு 1/4 இன்ச்சு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கோங்க, ஒரு 4 பல் பூண்டு அதையும் இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கியாச்சுங்க. இப்போ இந்த நேரத்தில் அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு நான் வறுத்த முந்திரி இருக்குது அதனால் அதை போடுறேன். இல்லாதவங்க ஸ்வீட்டில் இருக்க சாதா முந்திரியை போடுங்க. அதையும் இதில் போட்டுட்டு நல்லா ஒரு ரிச் டேஸ்ட்டு தரும் இந்த மசாலா. அதுக்கு தான் ஒரு 4 முந்திரி போட்டுருங்க. பண்ணியாச்சுங்க. இது சூடாறினதுமே இந்த மசாலா சூடாறினதுமே அரைச்சிட்டு வரலாங்க. அரைக்கும்போது காட்டும். சூடாக நல்லா சூடாறிடுச்சுங்க. இதை நம்ம அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது மிக்ஸி ஜாரில் போட்டாச்சுங்க. இது ஒரு திருப்பி எடுத்துகிட்டு வரேங்க. ஒரு திருப்பி எடுத்துகிட்டு வந்துருக்கேங்க. இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து அரைக்கணும். அது ஃபுல்லாக இருந்ததா அதனால் பத்தாதுன்றதுனால ஒரு திருப்பிட்டேன். இப்போ உள்ளே போயிடுச்சு. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் அவ்வளோதான் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இதை அப்படியே வச்சுட்டு கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றிக்கணுங்க. எண்ணெய் சூடானதுமே ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பட்டை, ஒரு ஏலக்காய், 3 லவங்கம். நம்ம 3 முட்டையை வச்சு கம்மி அளவில் செய்கிறதில்ல, கொஞ்சம் கம்மியாக போட்டிருக்கோங்க. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. கூட ஒரு 4 மிளகு. இது போட்டதுமே நம்ம இந்த அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துணுங்க.
இப்போது நல்லா இதில் இந்த மசாலா பச்சை வாசனை போடுற வரையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கணும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா போட்ட எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வந்துடுது. இந்த நேரத்தில் நம்ம நல்லா இதை கலந்துட்டு இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு, இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. பச்சை மிளகாலாம் நம்ம இதிலே போட்டு அரைச்சாச்சு, அதனால் காரம்லாம் எதுவும் தேவையில்லை, இதுவே போதும். இப்போது இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி, இந்த மிக்ஸி ஜார் கழுவின தண்ணியே போதுமானதாக இருக்கும். இதை நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணணும்னா கொஞ்சம் இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த முட்டையை இந்த கிரேவியில் போட்டுடணுங்க. போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே ஃப்ரை வதக்கணும்னா ரெடி ஆகிடுங்க நம்மளுடைய மசாலா. அப்படியே வேகட்டும் ஒரு 10 நிமிஷம் சிம்மில். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்குறேங்க. நடுவில் கொஞ்சம் கலந்து விடணும், அடி பிடிக்காமல் இருக்குது. நம்மளின் அருமையான முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிட வேண்டியதுதாங்க. பாருங்கள், இது வெள்ளை சாதம், டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே நல்லா அருமையாக இருக்குங்க. இதை அப்படியே நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வாங்க, இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சிங்க சர்விங் பவுலுக்கு. அவ்வளோதாங்க, சுவையான ஒரு முட்டை மசாலா செஞ்சுருக்கோங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். தேங்க்யூ.